Hi, hello buddies. I'm your Ajudita, grade 9 from Primbats Garden School. This message is from Savitri by Aravindu. The dense field where nothing is plain or sure. We very being seems to us questionable. Our life, a vague experiment, a soul of flickering light in a strange ignorant world. The earth is blunt machinic accident, a net of death in which by chance we live. Thank you. Bye. Hello buddies, நான் உங்கள் அஜலிகேத் கிரேட் 9 from Primbats Garden. Today's Karmayogi Appa message, Jnana Yoga or Raja Yoga. Base themselves on concentrated pure energy withdraw from the outgoing movements through the senses. The enormous energies that accumulate inside because they are pure feed, led by man from pure mind to pure spirit. Purna Yoga's base is all-inclusive concentration, wide massive opening dissolution of ego for surrender. Their general expression is fullness, stopping the expenditure of energy in a lower plane is giving us dissipation. This enables fullness to collect in the plane we are in, purifying the energy so collected by concentration, and surrender brings in richness. Saturation of richness opens the next higher plane, which is evolution. Thus, fullness, purification, richness, and intense aspiration to rise are the components of Purna Yoga. Thank you. Bye. Hi, hello buddies. நாங்கள் அஜய் கவின்யா ஃப்ரம் கிரேட் 3B ஃப்ரம் Primbats Garden School. இன்னைக்கு நான் ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னன்னா மதர் எர்த். கடவுள் ஒரு நாள் வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணாரா. அதில் இருக்க மெம்பர்ஸ் வானம், பூமி, சூரியன், கடல், மலை, ஆறு, மரம், குளம், விலங்குகள் ஒருத்தரை மட்டும் ஆட் பண்ணாரா. கடைசியாக மனுஷங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு குரூப் அப்படின்ற சேர்த்தாங்க. ஆனால் அவங்க மனுஷங்க கொஞ்ச நாள் நல்லா பார்த்துக்கினாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க செல்ஃபிஷ்னால மரம், குளம் அவங்கள எடுத்துட்டு அதுக்கு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஷாப்பிங் மாலு, பேக்கரி அதெல்லாம் ஆட் பண்ணாங்களாம். ஆனால் அந்த கோபப்பட்ட மலை என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நானும் இல்லைதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்லேருந்து வெளியேறிடுச்சான். ஆனால் சூரியன் அது பண்ணாமல் ஒன்று பண்ணிச்சான். அவங்க சூரியனோட ஹீட்டை மனுஷங்க மேலே அந்த கோபத்தினால ரொம்ப நிறைய ஹீட்டு கொடுத்துட்டான். இல்லைன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நேச்சரை காப்பாற்றினா நேச்சர் நம்மளை காப்பாற்றும். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சு அதுலேயே அப்படியே ரெகுலர் லைஃபாக, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போது கடவுள்கிட்ட ரொம்ப இது பண்ணுறாரு. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், நான் மட்டும் எப்போ பாரு கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன், அதுக்குரிய பலன் எனக்கு கிடைக்கல, எனக்கு நல்ல வசதியாக கார் வேணும், பெரிய வீடு வேணும், இது வேணும், நான் எப்போ பாரு இந்த குதிரையை மேய்ச்சிக்கிட்டோம், கழுதையை மேய்ச்சிட்டோம், ஆடு மாடு கூடயே என் வாழ்க்கை போகுது, எனக்கு இதை மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடவுள்கிட்ட கேட்குறாரு. அப்போ கடவுள் அவருக்கு ஒரு வரம் தராரு. சரி, உனக்கு ஒரு பெரிய பங்களா வீடு, ஒரு காரு எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்போது அவருக்கு அந்த கார் கிடச்சிருது. அவர் அந்த காரில் போகும்போது அந்த ஊரே அவரை பார்த்து சிரிக்குது, கிண்டல் பண்ணுது. ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு கார் ஓட்ட தெரியாது இல்லையா. ஸோ அவர்கிட்ட இருந்த 2 குதிரையை அந்த கார் முன்னால் கட்டி குதிரை காரை இழுத்துட்டு போகிற மாதிரி ஊர் ஃபுல்லாக காரில் சுற்றிக்கிட்டு இருந்தார். ஸோ எல்லோரும் பாரு இவன் எப்படி இது பண்ணுறான், இவன் கார் ஓட்ட தெரியல, குதிரையை வச்சு இழுத்துட்டு இருக்கான். இப்போ கார் இன்ஜின் எத்தனை குதிரை மடங்கு வேகத்துக்கு அந்த கார் இன்ஜின் இருக்குது. பட் இவன் அந்த கார் ஓட்ட தெரியல. ஸோ குதிரையை வச்சு
காரை இழுத்துட்டு போயிட்டுருக்கான், அட்லீஸ்ட் ஒரு டிரைவராவது போடலான்ற அளவுக்கு கூட அவனால் யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை வந்து ஏளனமாக பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு வந்து அது ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகிடுச்சு. அப்போது திருப்பி கடவுள்கிட்ட போய் வேண்டுறான், பாரு எல்லாருமே வந்து நான் காரில் போகிறத பார்த்து சிரிக்கிறாங்க, அவங்க வந்து பொறாமையில் சிரிக்கிறாங்களா இல்லை எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்போ தான் கடவுள் சொல்கிறாரு, இல்லை நீ வந்து கார் வேணும் வீடு வேணும் அப்படியெல்லாம் கேட்ட, பட் அந்த கார் ஓட்டுற அளவுக்கு உன்னோட ஒரு தகுதியை வந்து நீ வளர்த்துக்கல, அதை கற்றுக்கணுன்னு உனக்கு எண்ணம் இல்லை அதை வந்து ஒரு டிரைவர் வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசிக்கிற அளவுக்கும் உனக்கு மூளை வந்து உனக்கு வேலை செய்யலை. பிளைண்டாக எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறியே தவிர அதுக்கு நீ தகுதியானவனா, அது வந்தால் நம்ம கேட்டது வந்து நமக்கு கிடைச்சிதுன்னா அதை வச்சு நம்ம வந்து எப்படி லீட் பண்ணுறோம், அதை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு எல்லா தகுதி இருக்கா, அந்த அளவுக்கு ஒன்று உயர்த்திக்கிட்டியான்றதை வந்து நீ நினச்சே பார்க்கல. சும்மா எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு தான் கேட்டியே தவிர அதை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நீ இன்னும் வளரலை அப்படின்னு சொல்லி உணர்த்தினாராம். ஸோ நம்மளும் இதே மாதிரி தான் பிளைண்டாக நிறைய விஷயங்கள் நமக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஆனால் அது வந்து கிடைச்சிதுன்னா அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோன்றதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.